இந்த பூமியில எந்த அளவுக்கு அழகான அமைதியான தீவுகள் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மனிதர்கள் போகவே முடியாத ரொம்பவே ஆபத்தான கொடூரமான பல தீவுகளும் இருக்கு. அப்படி மனிதர்கள் போகவே முடியாத, போனாலும் உயிரோடு திரும்பி வர முடியாத ரொம்பவே ஆபத்தான மற்றும் அமானுஷ்யங்கள் நிறைந்த 10 தீவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். டெட் மேன்ஸ் ஐலாண்ட். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு தீவுக்குள்ள நுழையும் போதே அந்த தீவோட கரைப்பகுதி முழுக்க மனித மண்டை போடுகளும் எலும்புகளும் இருந்தா எப்படி இருக்கும்? யூகேவோட கென்ட் பகுதியில் இருக்க இந்த டெட் மேன்ஸ் ஐலாண்டுக்கு போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த சின்ன தீவோட கரைப்பகுதி முழுக்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மனிதர்களோட மண்டை போடுகளும் எலும்புகளும் பரவி கிடக்கும். இதுக்கு காரணம், சில நூற்றாண்டுகளுக்கு முன் யூகே கவர்மெண்ட் பிரிசன் ஹல்க் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கப்பலை சிறைச்சாலையா மாத்தி அதுல 500க்கும் மேற்பட்ட கைதிகளை அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல கப்பல்ல இருந்த அந்த கைதிகள் ஒரு வகையான தொற்று நோயால பாதிக்கப்பட்டு எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த கப்பலை சேர்ந்தவங்க அந்த கைதிகளோட உடலை இந்த தீவுக்கு கொண்டு வந்து கரையோரத்திலேயே 6 அடி பள்ளம் தோண்டி எல்லா உடல்களையும் புதைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. காலப்போக்குல தீவோட கரைப்பகுதியில மண்ணரிப்பு ஏற்பட்டதால வெறும் 6 அடி குழியில புதைக்கப்பட்டிருந்த அந்த கைதிகளோட மண்டை ஓடுகள் எலும்புகள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. பிறகு கடல் அலைகளால அந்த எலும்புகள் தீவை சுற்றிலும் கரைப்பகுதி முழுக்க அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நீங்க அந்த தீவுக்கு போனீங்கன்னா அந்த கைதிகளோட சிதஞ்ச மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் பார்க்க முடியும். கார்னாக் ஐலாண்ட். பார்க்க ரொம்பவே அழகா இருக்க இந்த ஒரு தீவு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால தான் இருக்கு. என்னதான் பார்க்க அழகா இருந்தாலுமே இது மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு தீவுங்க. பிகாஸ் இந்த தீவு முழுக்க ஆஸ்திரேலியாலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்ல ஒன்னான டைகர் ஸ்னேக்ஸ் நிறைஞ்சு காணப்படுது. இந்த தீவோட மொத்த பரப்பளவு 46 ஏக்கர். அதுல ஒவ்வொரு 270 ஸ்கொயர் ஃபீட்க்கும் ஒரு டைகர் ஸ்னேக் இருக்கும்னா பாத்துக்கோங்க. இந்த தீவுல மட்டும் ஏன் இவ்வளோ டைகர் ஸ்னேக் இருக்குன்னு பார்க்கும்போது 1929ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லின்சே ராக் பேன் அப்படின்றவர் ஒரு பாம்பு அருங்காட்சியகத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. அந்த பண்ணையில முழுவதுமே பல விதமான டைகர் ஸ்னேக்ஸ் தான் வச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அந்த அருங்காட்சியகத்தை மூட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் அங்கிருந்த எல்லா பாம்புகளையும் கொண்டு வந்து இந்த தீவுல விட்டுட்டு போயிட்டதாகவும் அதனாலதான் இந்த தீவு முழுக்க டைகர் ஸ்னேக்ஸ் நிறைஞ்சு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அந்த தீவுல சில முக்கியமான கைதிகளை அடைச்சி வச்சிருக்கிறதாவும் அந்த கைதிகள் அங்கிருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தான் இந்த தீவு முழுக்க அதிகப்படியான டைகர் ஸ்னேக்ஸை விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எதுவா இருந்தாலும் இப்போ இந்த தீவு முழுக்க அதிகப்படியான பாம்புகள் இருக்கிறதாலேயே இந்த தீவு மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு தீவா மாறி இருக்கு. தி ஃபாரலோன் ஐலாண்ட். அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்துக்கு பக்கத்துல இருக்க இந்த ஒரு தீவை டெவில்ஸ் டீத் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த தீவுல இருக்க பாறைகளும் குன்றுகளும் பார்க்க பேயோட பற்கள் மாதிரி இருக்கிறதால தான் டெவில்ஸ் டீத் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. பேர்ல மட்டும் இல்ல, இந்த தீவு உண்மையிலே ஒரு ஆபத்தான தீவும் கூட. ஏன்னா 1946ல இருந்து 1970 காலகட்டத்துல அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த தீவுல கிட்டத்தட்ட 50,000 கண்டெய்னர் நியூக்ளியர் கழிவுகளை புதைச்சிருக்காங்க. அதனால இந்த தீவோட ரேடியேஷன் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தீவை சுத்தி உள்ள கடற்பகுதிகளில் ஒயிட் ஷார்க்னு சொல்லப்படுற ரொம்பவே ஆபத்தான சுறா மீனினம் அதிக அளவுல காணப்படுது. இந்த 2 காரணங்களும் தான் இந்த தீவை ரொம்பவே ஆபத்தானதா மாத்துது. இது ஒரு பக்கம் இருக்க, 1921ஆம் ஆண்டு US நேவிக்கு சொந்தமான ஒரு ஷிப் 51 க்ரூ மெம்பர்ஸோட இந்த தீவுக்கு பக்கத்துல காணாம போயிருக்கு. இது வரைக்கும் அந்த கப்பல் பத்தியும் அந்த கப்பல்ல பயணம் செஞ்சவங்களை பத்தியும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இந்த சம்பவமும் இந்த தீவை சுத்தி ஒரு மிகப்பெரிய மர்மமா பேசப்பட்டு வருது. மியாக்கி ஜிமா ஐலாண்ட். ஜப்பானோட தென்கிழக்கு பகுதியில் இருக்க பிலிப்பைன் சீல தான் இந்த ஒரு தீவு இருக்கு. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் மவுண்ட் ஒயாமா அப்படின்ற ஒரு எரிமலை வெடிப்பால தான் இந்த ஒரு தீவு உருவானதா சொல்லப்படுது. அங்க இருக்க மக்கள் இந்த தீவை கேஸ் மாஸ்க் டவுன் அழைக்கிறாங்க. அதுக்கான காரணம், ஆக்டிவா இருக்க இந்த எரிமலையினால அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாம அதுல இருந்து ரொம்பவே ஆபத்தான சல்பர் டை ஆக்சைடு கலந்த புகை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அதிகப்படியான சல்பர் டை ஆக்சைடு காற்றோட கலக்கிறதால அங்க இருக்க மக்கள் சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. 2000ஆம் ஆண்டு இந்த மவுண்ட் ஒயாமா எரிமலை வெடிச்சதால அங்கிருந்த மக்களை ஜப்பான் கவர்மெண்ட் ஜப்பான் மெயின்லாண்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு 2005ல தான் அந்த மக்கள் இந்த தீவுக்கு மறுபடியும் திரும்பி வந்தாங்க.
அப்போத்துல இருந்து அந்த மக்கள் அவங்க வீட்ல இருந்து வெளியில வரணும்னா கண்டிப்பா கேஸ் மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு தான் வெளியவே வரணும். இன்னைக்கும் அந்த எரிமலையிலிருந்து தினந்தோறும் 40,000 டன் சல்பர் டை ஆக்சைடு புகை வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சோ வெளியாட்கள் யாராவது இந்த தீவுக்கு போனாலும் அவங்களும் கேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் போகணும்னு ஜப்பான் கவர்மெண்ட் உத்தரவே போட்டிருக்காங்க. அப்படி ஒருவேளை கேஸ் மாஸ்க் போடாம போனாங்கன்னா அந்த ஆபத்தான காற்றை சுவாசிச்சு மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியால அந்தமான் தீவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தீவுல சென்டினல்ஸ் அழைக்கப்படுற ஒரு பழங்குடியின மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. இவங்க மொத்தமாவே 200 பேர் தான் அந்த தீவுல இருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு மேல வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம அவங்க இந்த தீவுல வாழ்ந்துகிட்டு வரதா சொல்லப்படுது. அதே மாதிரி வெளியாட்கள் யாருமே இந்த தீவுக்குள்ள வரத அந்த மக்கள் விரும்புறதும் இல்ல. அதையும் மீறி யாராவது இந்த தீவுக்குள்ள நுழைஞ்சா அவங்களை இந்த மக்கள் கொன்னுடுறாங்க. அதனால இந்திய அரசாங்கமே இந்த தீவுக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு தடையை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீவுக்குள்ள யாரும் போகாத வகையில இந்திய கடற்படை அந்த தீவை சுத்தி ரோந்து பணியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்டோட தடைகளை மீறி இல்லீகலா சில பேர் இந்த தீவுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி போனவங்க யாருமே இதுவரைக்கும் அங்கிருந்து உயிரோடு திரும்பி வந்ததில்லை. 2006ல இந்த தீவுக்கு பக்கத்துல மீன் பிடிக்க போன 2 மீனவர்களை அந்த மக்கள் அம்பு விட்டே கொண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2018ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளம் மத போதகர் அங்க இருக்க மக்களை சந்திச்சு ஆலோசனை கொடுக்கறதுக்காக அந்த தீவுக்குள்ள போயிருக்காரு. ஆனா அவருமே திரும்பி வரல. அவருக்கு என்னாச்சு அப்படின்றது இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியல. சாபா ஐலாண்ட் நெதர்லாந்துல இருக்க ஒரு குட்டி ஐலாண்ட் தான் இந்த சாபா ஐலாண்ட். இந்த தீவுல மொத்தமாவே 2000 பேர் தான் வசிக்கிறாங்க. பார்க்க ரொம்பவே அழகாவும் அமைதியாகவும் இருக்க இந்த தீவுல 2 மிகப்பெரிய ஆபத்துகள் அந்த மக்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா இந்த தீவு உறங்கும் எரிமலைன்னு அழைக்கப்படுற மவுண்ட் செனரிக்கு மேல இருக்கிறதால எப்ப வேணாலும் அந்த எரிமலை வெடிச்சு இந்த தீவுக்கு ஆபத்து ஏற்படலாம். 2வது பெரிய ஆபத்து ஹரிகேன்ஸ். உலக வரலாற்றிலேயே அதிக அளவு ஹரிகேன்ஸால பாதிக்கப்பட்ட ஒரு தீவுனா அது இந்த தீவு தான். அதனாலேயே இந்த தீவுக்கு ஹரிகேன் ஐலாண்ட் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு. கடந்த 100 ஆண்டுகள்ல மட்டுமே கேட்டகரி 4 மற்றும் கேட்டகரி 5 சேர்ந்த ஹரிகேன்கள் 21 தடவை இந்த தீவை தாக்கி நாசம் செஞ்சதா சொல்லப்படுது. இவ்வளவு ஆபத்துகள் இருந்தும் இந்த தீவுல வசிக்கிற மக்கள் இந்த தீவை விட்டு வெளியேறதா இல்ல, இங்கே தான் வாழ்ந்துட்டு வராங்க. ராம்ரி ஐலாண்ட் மியான்மர்ல இருக்க அராக்கன் பகுதியில தான் இந்த ஒரு தீவு இருக்கு. இந்த தீவுக்கு போறதுக்கு அங்க இருக்க மக்களே கொஞ்சம் பயப்பட தான் செய்யறாங்க. இந்த தீவோட ஆபத்து என்னன்னா இந்த தீவை சுத்தியும் மிகவும் ஆபத்தான சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ் அதிக அளவுல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ் 1960களில் அதிக அளவுல இருந்ததா சொல்லப்படுது. ஆனா 1980களுக்கு பிறகு அதோட எண்ணிக்கை குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது. 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான ஜப்பான் நாட்டை சேர்ந்த ராணுவத்தினர் தப்பிக்கும் போது எல்லாருமே இந்த முதலைகள் கிட்ட மாட்டி உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதுல வெறும் 20 பேர் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த நிகழ்வு மிருகங்களால் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவுன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. தி ஐலாண்ட் ஆஃப் டெட் டால்ஸ் தெற்கு மெக்சிகோல அமைஞ்சிருக்க ஒரு அமானுஷ்யமான தீவு தான் இது. இந்த தீவுக்குள்ள போனா நம்மள பயமுறுத்துற மாதிரியான பொம்மைகள் தீவு முழுவதுமே காணப்படுது. இப்படி இந்த பொம்மைகள் இந்த தீவு முழுக்க இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது 1950ஆம் காலகட்டத்துல டான் ஜூலியன் அப்படின்ற ஒரு நபர் இந்த தீவுல தனியா விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் இந்த தீவுல இருக்க ஒரு ஏரியில ஒரு சிறுமி மூழ்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அவர் அந்த சிறுமியை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அவரால் காப்பாற்ற முடியல. அப்ப அந்த சிறுமி கையில இருந்த ஒரு பொம்மை பக்கத்துல இருந்திருக்கு. அந்த சிறுமியை தான் காப்பாற்ற முடியல அப்படின்ற சோகத்தோட அந்த பொம்மையை எடுத்து அந்த சிறுமி ஞாபகமா பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல மாட்டி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்ல அந்த பகுதியை சுத்தி வித்தியாசமான ஓசைகளும் காலடி சத்தங்களும் கேட்கறத அவர் கவனிச்சிருக்காரு. அது அந்த சிறுமியோட ஆவிதான்னு அவர் நம்பவும் தொடங்கி இருக்காரு. மறுநாள் அவர் அந்த சிறுமி இறந்து போன இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவர் பொம்மையை மாட்டி வச்சுட்டு போன அதே இடத்துல இன்னொரு பொம்மை இருக்கிறத அவர் கவனிச்சிருக்காரு. அதன் பிறகு அந்த சிறுமியோட ஆவிக்கு பொம்மைகளை சேகரிக்கிறது பிடிச்சிருக்குன்னு நினைச்சு அடுத்த சில ஆண்டுகளுக்கு அவர் தினமும் ஒவ்வொரு பொம்மையா அந்த தீவு முழுக்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. பிறகு 2001ஆம் ஆண்டு அந்த சிறுமி இறந்து போன அதே இடத்திலேயே டான் ஜூலியனும் இறந்து போயிட்டு இருக்காரு. அதன் பிறகுதான் இந்த தீவு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த தீவு ஒரு ஃபேமஸான சுற்றுலா தலமா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான அமானுஷ்யமான தீவுக்கு போக மக்கள் சில பேர் பயப்பட தான் செய்றாங்க. பொவேக்லியா ஐலாண்ட்
இத்தாலியில வெனிஸ் நகரத்துக்கு பக்கத்துல இருக்க இந்த பொவேக்லி ஐலாண்டுக்கு ஹாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த தீவுக்கு இந்த பேர் வர ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை இந்த தீவுல அதிகப்படியான மக்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஆனா 1371ஆம் ஆண்டு நடந்த போர்ல இங்க இருந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு 1776ஆம் ஆண்டு பிளேக் நோயால பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை இந்த தீவுல தான் தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல இறந்து போன 1 லட்சம் மக்களோட உடல்களை இந்த தீவுலயே எரிச்சியும் இருக்காங்க. அதன் பிறகு 1922ஆம் ஆண்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மனநோய் மருத்துவமனையா மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு டாக்டர் இந்த நோயாளிகள் மேல பல விதமான கொடூரமான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதாகவும் அதுல நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு அந்த இறந்து போன நோயாளிகளோட ஆவிகளால அந்த தீவுல பல மர்மமான விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே இந்த தீவு ஒரு ஹாண்டட் ஐலாண்டா அறிவிக்கப்பட்டு இப்போ அந்த தீவுல யாரும் வாழுறதும் கிடையாது, அங்க யாரும் போறதும் கிடையாது. இதுவரைக்கும் பார்த்த எல்லா தீவுகளை விடவும் ரொம்பவே ஆபத்தான ஒரு தீவா இந்த லிஸ்டோட டாப்ல ஒரு தீவு இருக்கு. அதுதான் பிரேசில்ல இருக்க தி ஸ்னேக் ஐலாண்ட். கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி அப்படின்ற மாதிரி இங்க கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கொடிய விஷப்பாம்பு உங்களை கொத்த காத்துக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்னேக் ஐலாண்டை பத்தி ஷார்ட்டா சொன்னாலாம் பத்தாது. சோ இந்த ஐலாண்டை பத்தி டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு தனி வீடியோவை போடலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ வேணும்னா ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்து அந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.